பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் மற்றும் புகையிலை அடங்கிய லொரியை சட்டவிரோதமாக எல்லை கடக்க அனுமதித்ததாக கனடா எல்லை பாதுகாப்பு முகவர் நிறுவனத்தின் அதிகாரியொருவர் மீது குற்றவியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. குயின்ஸ்டன் லூயிஸ்டன் எல்லை சாவடியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. எல்லையில் பணியில் இருந்த அதிகாரி பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஓவியம், கஞ்சா மற்றும் புகையிலை நிரப்பப்பட்ட சரக்கு லொரியை முறையான சோதனையின்றி கனடாவுக்குள் நுழைய அனுமதித்துள்ளார். இது தொடர்பாக அந்த அதிகாரி கடந்த ஜனவரி மாதம் முதல் கட்டமாக கைது செய்யப்பட்டார். அவருடன் அந்த லொரியின் ஓட்டுநரும் கைது செய்யப்பட்டுள்ளார். மார்ச் 6ஆம் தேதி இருவர் மீதும் தீவிரமான சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. டேனியல் நோடாரியானி என்ற அதிகாரியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் வரும் மார்ச் 23, 2026 அன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். அபிஷேக் என்ற லொரி சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோத பொருட்களை இறக்குமதி செய்ய சதி செய்தல், போதைப் பொருள் கடத்தல், விற்பனைக்காக புகையிலையை வைத்திருத்தல் மற்றும் விநியோகித்தல் உள்ளிட்ட பல கடுமையான குற்றச்சாட்டுகள் இவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.